எனக்கு எப்போவுமே என்னோட கரியர் கிராஃபில் ஐ ஹாவ் ஹியூஜ், எல்லாருக்கும் வந்து நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் மலையாளம் சினிமா. ஏன்னா அவங்க படம் ஒரு இன்டெலிஜென்ட்டாக எது பார்த்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தேர் ஸோ மச் ஆஃப் ஸ்கோப் இன் மலையாளம் சினிமா. எனக்கு எப்போவுமே அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மலையாளம் படம் பண்ணணும்னு எப்போவுமே இருந்தேன். ஃப்ரம் த டைம் ஐ ஸ்டார்டட் டூயிங் ஹே ஜூட். ஸோ அந்த கரெக்டான டைமில் ஐ மெட் மிஸ்டர் அகில். அண்ட் அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து அவர் நரேட் பண்ணுற விதமே ஒரு ரொம்ப விஷுவலாக கிராஃபிக்கலாக அந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஐ ஜஸ்ட் நியூ almost ஒரு 20 minutes into the film சரி எனக்கு I want to be part of this film. And of course Tovino பத்தி கேட்கவே வேணாம். He is known to be the lucky star of Kerala. All his films are good. எனக்கு அவரோட film choices ரொம்பவே பிடிக்கும். And ரொம்ப கேர் எடுத்து more than சரி இது எப்படி போகுது, how is it going to be received, அது மட்டும் இல்லாமல் what is different about the film, how can I be different in a film. So always wanted to work with Tovino and I'm glad it happened in this film. எப்போவுமே எனக்கு மலையாளம் அண்ட் தமிழ் எப்போவுமே ஒரு இன்டர் கனெக்டட் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நான் யார் அங்கே ஒர்க் சே இஃப் இட்ஸ் அ நிவின் பாலி or say if it's a மோகன்லால் சார் or I've met மம்முட்டி சார், அவங்க எல்லாமே ஒரு தமிழ் கனெக்ட் எப்போவுமே வச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் இட்ஸ் த சேம் ஓவர் ஹியர். த ஆக்டர்ஸ் ஹியர் ஹேவ் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட். நம்ம அங்கே யார்கிட்ட ஒரு மலையாளம் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணாலே they say I've seen all the Tamil films and இங்கே கூட we watch all their films. So cinema is one always.